அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். தற்போது இருக்க தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பில் முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்புனாக்க டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு கீழே குரூப் 4க்கான 2025ஆம் ஆண்டிற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. இந்த அறிவிப்பில் கிட்டத்தட்ட 3000க்கு அதிகமான மொத்த காலி பணியிடங்கள் 3935 காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதிவுகளுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க இந்த பதிவுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகளுக்கு தேர்வு இருக்கும். குரூப் 4க்கான தேர்வு எப்போ இருக்குனாக்க வர ஜூலை மாதம் 12ஆம் தேதி உங்களுக்கு குரூப் 4க்கான எக்ஸாம் நடக்க இருக்குது. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான காலக்கெடு இப்போ ஒதுக்கியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறதுக்கான தேதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இது என்னென்ன காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ, இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட் தட்டச்சர், சுருக்கெழுத்தர் அப்படிங்கிற இந்த ஸ்டெனோகிராஃபர், அப்புறம் வனத்துறைக்கு கீழே இருக்க வனக்காப்பாளர், வனக்காவலர், இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 25 வகையான பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. எந்தெந்த துறைக்கு கீழே காலி பணியிடங்கள் நீங்கள் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அமைச்சு பணி மற்றும் தலைமை செயலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் வனத்துறைக்கு கீழே எடுத்திருக்காங்க. ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம், ஆவின் பால் நிலையம், அந்த மாதிரி ஆவின் துறையிலையும் வேலைவாய்ப்பு எடுத்திருக்காங்க. தொழிலாளர் கல்வி நிலையம், சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம், அடுத்து மாநில தேர்தல் ஆணையம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இந்த மாதிரி முக்கியமாக தமிழ்நாடு வனத்துறை உட்பட பல்வேறு விதமான துறைகளுக்கு கீழே 25 விதமான பதவிகளுக்கு மொத்த காலி பணியிடங்கள் 3935 காலி பணியிடங்கள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. சம்பள விகிதமும் அதற்கான நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 18 வயது 21 வயதுங்கிறது குறைந்தபட்ச வயதுங்கிற மாதிரியும், அதிகபட்ச வயது 32, 37, 42 வரைக்கும் நோட்டிஃபிகேஷனில் போஸ்ட் வைஸ், அதாவது பணியிடங்களுக்கு வாரியாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகளுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமை தொடர்ந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அது மூலயமா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. கட்டணம்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் இருக்கும். அதை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு 150 ரூபா நீங்கள் கட்டி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் தாங்க இருக்கும். இந்த குரூப் 4க்கான சிலபஸ் படிக்கலாம். நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி இருக்கும் எக்ஸாம் அப்படின்னு இந்த வீடியோவிலே நம்ம பார்த்துடலாம். பகுதி ஆவில் வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, அது 100 வினாக்களுக்கு 150 மதிப்பெண்களுக்கு இருக்கும். பகுதி ஆவில் பொது அறிவு மற்றும் பகுதி ஈயில் வந்து திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு இருக்கும். பொது அறிவுன்னு பார்த்தீங்கன்னா அது 75 வினாக்களும், திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு வந்து 25 வினாக்களுக்கும் சேர்த்து 150 மதிப்பெண்களுக்கு இருக்கும். ஆக மொத்தம் 200 வினாக்கள் 300 மதிப்பெண்களுக்கு இருக்கும். இதுக்கு நீங்கள் 90 மதிப்பெண் எடுத்தால் தான் பாஸ் மார்க்கு. 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். OMR மெத்தடில் தாங்க இருக்கும். இதுதான் இதுக்கான சிலபஸ். இது வந்து 10ஆம் வகுப்பு கல்வி தரத்தில் தான் இந்த எக்ஸாம் இருக்கும். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிரந்தரமான அரசு பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு கீழே இருக்க குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் இது. இந்த தகவல் வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணட்டும். தேங்க்யூ ஸோ மச். இந்த நோட்டிஃபிகேஷனையும் குரூப் 4க்கான இந்த நோட்டிஃபிகேஷனையும் இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.